Negative reviewers பரிதாபங்கள். First of all, thanks to Adhavan sir and some people within the industry like Dhananjayan sir who has raised their concerns about deliberate negative reviews. ஆதவன் சார் கிழிச்ச கிழியில் கண்டிப்பாக சொரணம் இருந்தால் கொஞ்சமாவது இந்த அஜெண்டா பேஸ்ட் நெகட்டிவ் ரிவ்யூ கூட்டத்துக்கு உரைச்சிருக்கும். ரேசிமோன் டைலாக் ஒன்று ஒரு நாடகத்தில் வரும். ரொம்ப நாளாக என் பையனுக்கு பெரிய நெத்தின்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்புறம் தான் தெரியுது அது ஒழுக்க அப்படின்னு வரும். அந்த மாதிரி தான் இந்த ப்ளூ சட்டை லிப் மொட்டைன்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. வெறும் கழுவி ஊற்றுறத மட்டுமே தன்னோட வயத்தை கழுவுறதுக்கான பொழப்பாக வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவ்யூனா படத்தை சொல்லணும். அந்த படம் மொக்கையாகவே இருந்தாலும் கோதாவரி வீட்டுக்கு நடுவில் கோட்டை கிழின்ற டைலாகை மனசில் வச்சுட்டே பேசணும். அந்த கோட் இஸ் நத்திங் பட் யுவர் லிமிட்ஸ். எல்லாருக்குமே கிண்டல் கேலிலாம் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் அதை ரசிக்கும்படியாக செய்கிறதும் ஒரு ஸ்பெஷல் ஆர்ட். நான் சாக்கடையாக தான் பேசுவேன், பர்சனல் அட்டாக் செஞ்சு தான் பப்ளிக் ஃபோரமில் கெட்ட வார்த்தைலாம் வாய் கூசாமல் பேசுவேன்னு நீ இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அரசியலுக்கு போய் தொலைங்க. உங்களை மாதிரி ஆளுங்க ரொம்பவே டிமாண்ட் இன்னைக்கு. எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் வன்மத்தை கூவிட்டே இருப்பீங்க? அட்லீஸ்ட் அந்த வன்மத்தை அரசியல் மேடையில் கூவினீங்கன்னா கொட்டி கொட்டி கொடுப்பாங்க. படுத்துட்டே மேலே துப்பியே பழக்கப்பட்டு தொடச்சிட்டு போகிற உங்களை திருத்த முடியாது தான். பட் ஐம் ஷுவர் இதெல்லாம் மானங்கிட்ட தான் பண்ணுறோம்னு நீங்களும் தெரிஞ்சே தான் பண்ணுறீங்க. தங்க முட்டையிடுற வார்த்தை ஒரு நாள் கீழ்ச்சிட்டு அலைய தான் போகிறீங்க. போங்கடா நீங்களும் உங்கள் வாயும்னு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் மொத்தமாக இனிமேல் ஓடிடி மட்டும்தாண்டா கெதின்னு ஒரு நாள் இறங்க போகிறாங்க. அப்போ என்ன கூவினாலும் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் டி. கவலைப்படாமல் நிம்மதியாக எல்லாரும் பார்ப்பாங்க. வேறு ஏதாவது திறமை இருந்தால் உண்டு, இல்லைன்னா அதோ கதி தான். 50 வருஷமாக தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்து தாண்டி வந்திருப்பாரு. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் ஒன்றும் கிழிக்க முடியல. சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, பட் கடவுளுக்கு இவர் மேலே நம்பிக்கை இருக்கேன்னு அப்படின்னு கலைஞரை கருணாநிதியை பார்த்தே மேடையில் சொல்லுவார். அதுதாண்டா ஜாதகம். சில பேரெல்லாம் அசைச்சிக்கவே முடியாது. தட் இஸ் வை தெர் ஆர் ஒன்லி ஃபியூ ஹேண்ட்ஃபுல் ஃபினாமினன்ஸ். யூ கேன் டச் தெம், ஏமி செயல் எதுரா.